வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், ஆசிரியர்களுக்கான டெட் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு பற்றிய தகவல்களையும், வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி பெறாதவர்களுக்கான அடுத்தடுத்த தேர்வுகள் பற்றிய தகவல்களையும், அதற்கான வழிமுறைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இன்றைய தினம் டெட் நியமன தேர்வு வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கடந்த 2024இல் ஆசிரியர் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் மனு வழங்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற டெட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதில் தகுதி பெறுவோர் நியமன தேர்வு எழுத வேண்டும். கடந்த 2013, 2017, 2019, 2022 ஆகிய ஆண்டுகளில் டெட் தேர்வு பலர் தேர்ச்சி பெற்றனர். இவர்களுக்கு 2024இல் நடத்த நியமனம் தேர்வில் 21,515 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்களில் 2,457 பேருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 2019 முதல் 2026 வரை தொடக்க கல்வி புள்ளி விவரப்படி 28,400 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ள ஒரே துறை கல்வித்துறையாகும். அதில் ஆசிரியர் நியமன தேர்வில் 16,000 பெண்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் ஆசிரியர் பணியை மட்டுமே நம்பியுள்ளனர். இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பல இடங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்த குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பணி வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு முன்பு தொடர்ந்து 2-3 முறை தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடியவர்கள், டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் தேர்வு எழுதி அதற்காக பணி நியமனத்துக்காக காத்திருக்கும் நிலையில் 2025ஆம் ஆண்டு தேர்வு பார்த்திங்கன்னா அதில் வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நிரந்தர சர்டிஃபிகேட், அதாவது நிரந்தர தேர்வு வழங்கக்கூடிய வகையில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கும் தற்போது சிறப்பு தகுதி தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்பு தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் இது சம்பந்தமாக ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மனுவில் தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதில் தகுதி பெற்றோர் நியமன தேர்வு எழுத வேண்டும். அதாவது குறிப்பிட்ட 2013, 17, 19, 22 ஆகிய ஆண்டுகளில் டெட் தேர்வு பல தேர்ச்சி பெற்றனர். இவர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் நியமன தேர்வில் 21,515 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்கள் 2,457 பேருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 2019 முதல் 2026 வரை தொடக்க கல்வி புள்ளி விவரப்படி 28,400 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ள ஒரே துறை கல்வித்துறையாகும். இதில் ஆசிரியர்கள் நியமன தேர்வில் 16,000 பெண்கள் தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் ஆசிரியர்கள் பணியை மட்டுமே நம்பியுள்ளனர். அதனால் இவற்றை கருத்தில் கொண்டு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.